ஓ வந்துருச்சு. என்ன பாடம் பார்த்தோம் ஞாபகம் தான் என்ன பிடிச்ச முடியும் ஓ எது பார்த்தோம் இது பற்றி படித்தோம் சேர்த்து. முடியும் அவங்களோட உதவி நான் கேள்வி கேட்பேனா பட் இஹ்பாட உதாரணங்கள் தான் உங்களோட ஒர்க்கில் தரப்பட்டு அப்படியா என்ன? இதுதான் பத்தி படிச்சுக்கிறீங்க இஹ்பாட ஒர்க் தான் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்படியான்னு கேட்குறேன் ஞாபகம் இல்லை அப்படியா ஓ பாத்தீங்க ம் ஹாய் ஓகே பிஸ்மில்லா அவங்களோட ஓதுங்களே பா அந்த இஹ்பாவுடைய பேஜ் தான் விளங்குது. அப்படியா மாறலையா இப்போ சரி. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأنذرتكم نارا تلظى good ناصية كاذبة خاطئة. இப்படி பொறுக்காதமா ناصية كاذبة خاطئة. மூணாவது ألم يجدك يتيما فآوى. நாலாவது فيها كتب قيمة. قيمة قيمة எப்படி قيمة. அந்த ஈ ஷத்த கொஞ்சம் உச்சரிக்கணுமா இப்படி فيها كتب قيمة فيها كتب قيمة. சின்னக்கா فيها كتب كو சின்னக்கா فيها كتب قيمة. good ஐந்தாவது جزاؤهم عند عين ربهم. عند ربهم جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها என்ன அன்ஹாரு பெரிய ராட சவுண்ட் வரணுமே சரி. جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها சேர்த்து போது போகல அந்த أبدا. இது வருது இல்ல ராட சவுண்ட் வருது இல்ல
என்னத்துல ஹார்டியா? ராட சவுண்ட். ராட சவுண்ட் வருது இல்ல. இப்ப ரூ, இந்த ராட சவுண்ட் நீங்க சேர்த்து ஓதி கொண்டு போறீங்களே இப்ப நிப்பாட்டக்குள்ள வள்ளீனம் ஓகே. பட் முன்னுக்குள்ளத்தோட சேர்த்து ஓதி கொண்டு போகக்குள்ள வருது இல்ல. ம். இல்லைங்களா சொல்றேன். கேக்குதா எப்படி இது ஓதி காட்டணுமா? அ அ பாருங்க. மின் தஹ்திஹல் அன்ஹாரு خالدين. அந்த ரூ சவுண்ட் முக்கியமா வருது இல்ல. அ திருப்பி பாருங்க. சரி. جزاؤهم عند ربهم ஈ அல்ல, ஈ அல்ல, வை வை அதுவும் வரணும். வை வை. جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا. ஆறாவது. يومئذ تحدث أخبارها. திருப்பி பாருங்க. يومئذ تحدث أخبارها. أخبارها أسعد. أخبارها. يومئذ تحدث أخبارها. ஏழாவது. ومن يعمل مثقال ذرة شرا يره. Once more repeat again. திருப்பி பாருங்க. ومن يعمل مثقال ذرة شرا يره. ஓகே ஏழாவது. எட்டாவது. سيصلى نارا ذات لهب. திருப்பி பாருங்க. سيصلى نارا ذات لهب. ஓகே. எனக்கு அஞ்சாவது வகுப்புல வராம திருப்பி. جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا. ஏழாவது. ومن يعمل مثقال ذرة شرا يره. சரி. இதுல சட்டம் என்ன சொல்லுங்க பாப்போம்.
சட்டத்தை விளங்கப்படுத்தணும். இல்லையா? விளங்கிச்சா? என்ன? கேட்க சொன்னது கேட்க இல்லையா என்னது? இல்ல, என்ன சொன்னீங்க? வட்டம் போட்டிக்கிறது விளங்குதா? ஸ்கிரீன்ல உங்களோட ஸ்கிரீன் விளங்குதா? ஓ, விளங்குது. ஸ்கிரீன்ல ஒரு இடத்துல வட்டம் போட்டிக்குதா? ஏழாவது இல்லையா? அந்த தாரு. ஏழாவது. என்ன சட்டம்? சட்டத்தை சொல்லணும். தன் கொஞ்சம் தன்வீனை தொடர்ந்து லேட்டாக எப்போடைய இப்படி லேட்டாக கூடாது. தன்வீனை தொடர்ந்து எப்போடைய எழுத்து வந்திக்கிற சுட்டி அதை தன்வீனால மறைத்து உன்னோட உதன். எதை தன்மையினால மறைச்சி? அதன்னு சொல்லப்படாது. தன்வீனை மறைக்கணும். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரியா சொல்லணுமா? தன்வீன் தொடர்ந்து எப்போது எழுத்து வந்திக்கிற சுட்டியும் ஓகே. தன்மையான இஹ்பாடு எழுத்து ஷா வந்திக்குது சுட்டி. அது மட்டும் சரி. அடுத்தது அதுக்கப்புறம் அந்த எழுத்தால தன்வினை மறைத்து இந்த எழுத்தால எந்த எழுத்தால் விச் லெட்டர்ஸால நாங்க தன்வீனை மறைக்கணும்? தன்வினுடைய எழுத்தீர இடத்துல தன்வினுடைய எழுத்தீரதால மறைத்து விலங்கல் தண்ணியுடைய அது தன்வினுடைய எழுத்தர மறைத்து என்ன சொல்லி அப்ப தன்மீன் எழுத்துண்டா இது தேயா அப்படியா? என்ன எழுத்து? எழுத்து சொன்னாங்க இல்லையா? அலிஃபா பேயா தேயா யாவா நூனா மீமா வாவா. எழுத்து. எழுத்தா முக்கியம். எந்த எழுத்து? பே அப்படியா? நீ திருப்பி கொஞ்சம் கொஸ்டினை ரிப்பீட் பண்ணணுமா? வந்திக்கிற சட்டம் என்ன? சட்டத்தை சொன்னீங்க. அப்ப நீங்க ஏதோ ஒரு இடத்துல என்னத்தையோ அந்த எழுத்து என்னத்தையோ மறைச்சின்னு சொல்றீங்களே, அது என்னத்தை மறைக்கணும்? என்னதான் கேட்கிறேன். எந்த எழுத்தை மறைக்கணும் அல்லது எந்த எழுத்தை நாங்க சட்டத்தை சொன்னதே நீங்க சட்டத்தை சரியா சொன்னா கேள்வி கேட்க மாட்டேன். இந்த இடத்துல வந்திக்கிற சட்டத்துக்கான ஆன்சரை சரியா ரிப்ளை பண்ணீங்கன்னா, விளங்கப்படுத்தினீங்கன்னா ரிப்பீட் அடுத்த கேள்வி வரப்படாது. நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேமே, சட்டத்தை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற நேரம் உங்கள்கிட்ட திருப்பி நாங்க இன்னும் ஒரு கேள்வியை அந்த சட்டத்திலிருந்து கொஸ்டின் பண்றதுக்கு உங்களோட ஆன்சர் இருக்கக்கூடாது என்று சொல்லிக்கிறோம். ஞாபகமா? பட் இப்ப நீங்க ஆன்சர் பண்ணது நான் திருப்பி உங்கள்கிட்ட கொஸ்டின் பண்றேன். இப்ப கேள்வி அதுக்குள்ள there's something wrong. There's something wrong.
தன்வீன் திருப்பி நான் அதில் இருந்து சொல்லணுமா? விளங்கல. திருப்பி சொல்லணுமா? ஓ சொல்லுங்க சட்டத்தை. சட்டம் தெரியாதானே தானே போகலாம். அடுத்த ஸ்டெப் போகலாம். சட்டம். எப்படி தன்வி? தன்வீனை தொடர்ந்து ஓகே. தன்வினை தொடர்ந்து ஷாவந்திக்கு சுட்டி என்ன வந்து இது எழுத்து? ஷாவந்திக்கு சுட்டியும் தாவா விளங்கல. தா இல்ல ஷாவந்திக்குது. சவுண்டா பேசுங்க. பயமோ உங்களோட சவுண்ட் கேக்குது இல்லையே. எழுத்து என்ன வந்து இது? தா அப்படியா? இல்ல இப்ப அடுத்து ஷீன் வந்து ஷாவந்திக்கு ஓகே சுட்டி. குட் குட். எழுத்து ஷீன் வந்திக்கு சுட்டி. அப்படி சத்தமா பேசுங்க அப்பதான் விளங்கும். சரியா சொல்றதா? பெரிய பெரியா சொல்றா? சுட்டி அத தாளைக்கிற தன்வினை மறைத்து அத உன்னோட உதவும். சரி. இப்ப அடுத்த கேள்வி வைக்கிறீங்க. தாளைக்கிற தண்ணீரை மறைக்கணும். எப்படி மறைக்கணும்? உங்களோட கையில பேனை ஒன்று தந்து மறைங்கொண்டா எப்படி மறைப்பீங்க? சொல்லுங்க பாபு. நான் சொல்லி தந்தீங்க. உங்களோட கையில பேனையை ஒன்று தந்து பேனையை மறைங்க உடனே எப்படி மறைப்பீங்க? எங்க சரி ஒழிச்சு. இந்த சரி போயிட்டு ஒழிக்கணும். அப்ப சொல்றீங்களே. இப்ப இந்த தன்மையில பேசிட்டு எங்க ஒழிக்க போறீங்க? சும்மா மறைக்கலுமா? அப்ப சொல்லுங்க எங்க மறைக்கிறீங்க? எப்போட எழுத்து ஷீனோட சேர்த்து உதகலம் மறைக்கணும். விளங்கல. எழுத்து சீன சேர்த்து சவுண்டா பேசணும். சவுண்டா பேசணும். சவுண்டா பேசுறது அர்த்தம் என்ன தெரியுமா? எப்போட உங்களுக்கு எழுத்து விடையே ஷீனோட தெரியாதுன்னு அர்த்தம். மறைக்கணும். விளங்கல எப்படி? தாடு எழுத்தால எப்போட எழுத்து ஷீனால அதை சேர்த்து மறைக்கணும். என்ன சொல்றீங்கிறது கிளியர் இல்ல. ஜஸ்ட் ஒன் ஷாட்ல ஆன்சர் பண்ற விஷயம் இது. இப்ப கேக்குதா? சரியா சவுண்ட் கேக்குது. பட் உங்களோட ஆன்சர்ல கிளியர் இல்ல. சவுண்ட் கேக்குது, ஆன்சர் கிளியர் இல்ல. ஒன் ஷாட்ல சரியா சொல்லணும் ஆன்சர். ஏன்டா நீ படிச்சு முடிச்சிட்டீங்க. அது சுக்குன் செய்யப்பட்ட நூனும் படிச்சிருக்கீங்க, தன்வினியும் படிச்சிருக்கீங்க. பட் கொஸ்டின்ஸ் கேட்ட ஆன்சர் கிளியர் இல்ல. சரி, ஐந்த என்ன சட்டம் சொல்லுவா? சுக்குன் செய்யப்பட்ட நூனை தொடர்ந்து இப்போட எழுத்து தாவந்திக்கு சுட்டியும் சுக்குன் செய்யப்பட்ட நூண்ட அந்த எண்ணெய்க்கு அதை மறைத்து உண்ணாத உதனம். இங்கேயும் ஒரு கேள்வி இன்னொரு கேள்விக்கு இடம் வைக்கிறீங்க. அந்த என்ற சவுண்டை எப்படி மறைக்கிற? எப்படி ஒழிக்கிற? எப்படி ஒழிச்சு வைக்கிற? எனக்கு சரியா அது சரியாகவும் இல்லை. விளங்கல. அந்த கேள்விக்கு ஆன்சர் வருது இல்ல பிள்ளை. இப்ப நீ மாஷால்லா ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன ஆன்சர் வெரி கிளியரா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன ஆன்சர் வெரி கிளியரா வந்துச்சு. இது ஆனால் அதுல ஒரு கொஸ்டின்ஸுக்கு நீங்க இடம் வச்சுக்கிறீங்க. செகண்ட் கொஸ்டின் சப் கொஸ்டின்ஸ். அந்த என்ற சவுண்டை எப்படி ஒழிக்கிறது அல்லது எப்படி மறைக்கிறது, அதுக்கான ஆன்சர் கிளியர் இல்லை. அது இதால மறைக்கிறன்றது என்ன சரியா ஞாபகம் இல்லை.
பாத்தீங்க பாத்தீங்க. பாத்தீங்களா 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 பிரபலத்தை. ம். அது எப்படி போறது, எப்படி மூவ் ஆகுறது முழுக்கால பெரிய விஷயம் நீங்க மறந்துட்டீங்க. இது போன கிளாஸ்ல படிக்கல. ஹயாம் அதுக்கு முந்தின கிளாஸ், அதுக்கு முந்தின கிளாஸ், அதுக்கு முந்தின கிளாஸ் நிறைய படிச்சீங்க எஃபா பத்தி, அப்படித்தானே? ம். அப்ப இந்த ஒரு ஹோம்ஒர்க் என்ன தர போறேன், இந்த சட்டத்தை எனக்கு நீங்க விளங்கப்படுத்தி அனுப்புதான் ஹோம்ஒர்க். எதால மறைக்கிறது, எங்க ஒழிக்கிறது, அதே நேரம் இந்த வசனங்களை ஒரு முறை திருப்பி எனக்கு நீங்க அனுப்பணும். ம். 2 ஒர்க் வரும், இந்த ஒர்க்கை நீங்க திருப்பி செஞ்சு அனுப்பணும். ம். ஒழிக்கிறது எங்கிறத கவனமா பார்த்துட்டு நம்ம அடுத்த கேள்வி கேள்வி கேட்பேன். அனுப்ப தேவையில்லை, அடுத்த கிளாஸ்ல திருப்பி கேள்வி கேட்பேன். எனக்கு அந்த ம். கேள்விக்கான ஆன்சர் மிச்சம் பெர்ஃபெக்டா சொல்லுனா தான் நாங்க அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு என்ன செய்யலாம், போயிலும். போகையில. சொல்லுங்க தானே, நாங்க சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கல, அவசரம் மூவ் ஆகணும். எப்ப மூவ் ஆகலும், உங்களோட ஆன்சர் எப்ப எங்களுக்கு பெர்ஃபெக்டா வருதோ அந்த நேரம் தான் எங்களுக்கு ஃபாஸ்டா மூவ் ஆக இயலும். ம். அப்படியே வருமா? சரி.